விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली। आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वक्लुली का पॉडकास्ट ये कहना है। வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜின் ஓக்கலுளி ஓக்கல்வழி 26வது பாட்காஸ்ட். ஐ ஆம் ட்ரிப்பிங் சும்மா சொன்னேன். ஸோ ட்ரிப்பிங் அப்படின்னா கீழே வழுக்கி விழுவுறதுன்னு சொல்லலாம். ட்ரிப் ஆகிட்டேன்னு, ஸ்லிப் ஆகிட்டேன். ட்ரிப் ஒரு ட்ராவல்னு எடுத்துக்கலாம். ட்ரிப்பிங் அப்படின்னா ட்ரிப்பிங் ஆனவங்களுக்கு ட்ரிப்பிங் தான் என்னென்னு தெரியும். இட்ஸ் ஜோன். சில சமயம் பாட்டு கேட்கும் போது ட்ரிப் ஆயிடுவோம். நானே ட்ரிப்பில் இருந்தேன் ப்ரோ அப்படிம்பாங்க சில பேர். ஒரு புக்கு படிக்கும் போது ட்ரிப் ஆகலாம். ட்ரிப்புனா த ஜேர்னி டு த அதர் வேர்ல்டு ஃப்ரம் யுவர் கரண்ட் வேர்ல்டு. த சோல்னு ஒரு படம் வந்துச்சுல, பிக்சார் படம், டிஸ்னி. அதில் கூட ஒரு இடம் காட்டுவாங்க, த ஜோன் அப்படிம்பாங்க. ஜோன்னா ஆர்டிஸ்ட்டுங்கெல்லாம் ஒரு ஒர்க்கு பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு ஜோனில் இருப்பாங்க. ஒரு வேறு ஒரு வேர்ல்டு, ஒரு அலுசினேஷன் வேர்ல்டு. அதுலேருந்து திருப்பி அவங்க ப்ரெசென்ட் வேர்ல்டுக்கு வருவாங்க. ஏன்லாம் அது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு ஆக்ட் பண்ணும்போது நீங்கள் ஆக்ட்ரஸ்லாம் கேட்டால் தெரியும், அது ஆக்ஷன்னு சொன்ன அடுத்த செகண்டு அவங்க அந்த கதையோட வேர்ல்டுக்குள்ளே இருப்பாங்க. அதனால தான் நிறைய வீடியோவில் அந்த ஆக்டருங்க ஸ்பாட்டில் கற்றுனாங்க. திடீர்னு நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது குறுக்கால நடந்து ஒரு முதலாக போட்டு கற்றுனாங்க. அந்த பேட்மேன் ஹீரோலாம் ஒரு மாதிரி கற்றுனாரெலாம் வீடியோ வந்து வரும். அது என்னென்னா, ஒன்ஸ் கெட் இன் டு த கேரக்டர்னு ஒன்று இருக்குது. அது ஒரு வேர்ல்டு. அது ஒரு டேரக்டர் ஒருத்தன் எழுதுகிறான், எழுதி கொடுக்குறான். அந்த வேர்ல்டுக்குள்ளே அவன் போயே ஆகணும். எழுதின டேரக்டருக்கு எப்போவுமே இந்த வேர்ல்டு தெரியும், அதான் அவன் மூளைக்குள்ளே இருந்து. இன்னொருத்தன் வாங்கிக்கும் போது அவன் அந்த ட்ரிப்புக்குள்ளே போகணும், அந்த வேர்ல்டுக்குள்ளே அவன் போகணும். அந்த ஒரு ஆக்ஷன் சொல்லும்போது அவங்க ஒரு இடத்துக்குள்ளே, ஒரு வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு வருவாங்க. அப்போது சடார்னு ப்ரெசென்ட் வேர்ல்டுக்கு வர மாதிரி அவனை கையை பிடிச்சி இழுத்தனா பெரிய ஒரு கோவம் வரும். இது நான் ஸ்டாண்டப் பண்ணும்போது எனக்கு அது ஃபீல் இருக்கும். அந்த 1 மணி நேரம் நின்று ஸ்டேஜில் வந்து பேசும்போது வேறு ஒரு வேர்ல்டில் இருப்பேன். நான் என்ன பண்ணுறேங்கிறதே நமக்கு தெரியாது. ஜோக்கு கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து த ட்ரிப்புங்கிற வார்த்தை வந்து அது எப்படி வேணால் சொல்லலாம். அதாவது மனுஷன் வந்து தான் ப்ரெசென்ட் வேர்ல்டுலேருந்து வேறு ஒரு வேர்ல்டுக்கு போகிறதுக்கான நிறைய விஷயங்கள் வச்சுருந்தான். இப்போது ஆரம்ப காலத்தில் வந்து மக்கள் வந்து ஆதி காலத்தில் உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து தன்னோட நிலத்தை வந்து மிருகங்கள்கிட்டேருந்து பாதுகாப்பதற்கான ஒரு விஷயத்துலேயே அவங்களுக்கு டைம் போயிட்டு இருந்துச்சு. வைல்டு அனிமல்ஸோ அடுத்த பக்கத்து காட்டு ஹண்டரோ தினம் சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த டைம்லாம் போயிட்டுருக்கும். ஸோ சர்வைவலுக்கு தான் முதல்ல ஓடுனான். ஒன்ஸ் அவன் வந்து அந்த டூல்ஸ்லாம் கற்றுக்கிட்டு அதெல்லாம் ஆனதுக்கப்புறம் அவனுக்கு இந்த கான்ஷியஸ்னஸ், தன் உணர்வெல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த ட்ரிப்புங்கிற வார்த்தை அவனுக்கு தெரிய வருது. நார்மலாக பார்த்திங்கன்னா மங்கியாக இருக்கும் பொழுது மேஜிக்கல் மஷ்ரூம்ஸ்லாம் சாப்பிட்டு கான்ஷியஸ் வர ஆரம்பித்தது. அது அந்த ஒரு ட்ரிப்னஸ் தான் மனுஷன் வந்து இந்த கான்ஷியஸுங்கிற மேட்டரை வந்து இருக்கிற ஒரு கண்டெய்னராக இருக்கிற மிருகத்தில் அவனுக்கு தான் அந்த கான்ஷியஸ் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ சைக்கடெலிக் யூஸ் பண்ண ஒரு குரங்கு தான் இன்றைக்கி மனுஷனாக இருக்கான். அதனால தான் ட்ரக் இன்டேக்குங்கிறதோ பப்புகளோ ஆல்கஹாலோ கன்சப்ஷனோ எல்லோரும் கும்பலாக உக்காந்து ஒரு ஃபிசிக்கல் சப்ஸ்டன்ஸை உள்ளே எடுத்து வேறு ஒரு வேர்ல்டுக்கு போகிறதுங்கிறது மனுஷன் சைக்காலஜிலே இருக்குது. உலகம் ஃபுல்லாக இருக்கிற அத்தனை கல்ச்சர்லையும் காமனான விஷயம் என்னென்னா, கும்பலாக எல்லோரும் உட்காந்து சைக்கடெலிக்கோ ஆல்கஹாலோ எடுத்துகிட்டு கும்பலாக உட்காந்து பேசுகிறது. அதனால தான் அந்த வீக் எண்டு, கடைசி நாள் நம்ம எல்லோரும் ஒன்றா உட்காந்து என்ஜாய்மெண்ட்டுக்கு ட்ரிப்பு, பாருங்க, டான்ஸு, டிஜே, கிளப்புங்கிறது உலகம் ஃபுல்லாக இருக்கும். ஸோ மனுஷன் வந்து அவனுக்கு தெரியும் கான்ஷியஸ் இருக்குது, நார்மல் சர்வைவல் வேர்ல்டை தாண்டி ஒரு வேர்ல்டு இருக்குது, அந்த வேர்ல்டுக்குள்ளே போவோங்கிறதுக்காக தான் சிகரெட் அடிக்கிறதோ சரக்கு அடிக்கிறதோ ட்ரக்ஸ் இன்டேக்கோ. உலகம் ஃபுல்லாக ட்ரக் வார்லாம் ஏன் போயிட்டுருக்குன்னா, ட்ரக்குங்கிறது ஒரு பேசிக் மக்களோட சைக்காலஜிக்குள்ளே ஊர்ன ஒரு விஷயங்கிறது எல்லா கவர்மெண்ட்டுக்கும் புரிஞ்சு தொலையாது. ஏன் இதுக்கான வார் ஏன் பல $1 மில்லியன் போயிட்டுருக்கு, ஏன் அடிக்ட் ஆகுறாங்கன்னா, இது வந்து அவனோட பேசிக் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்லேயே இருக்குது. வேறு ஒரு வேர்ல்டுக்கு ட்ரிப் ஆகணும், இன்னொரு வேர்ல்டுக்குள்ளே நம்ம போகணும் அப்படிங்கிறது அவனோட கனவு. நீங்கள் டெய்லி நைட்டு தூங்கும்போது உங்களோட ட்ரீம் டைமுங்கிறதுமே ஒரு ட்ரிப்பு தான். உங்களுக்கு கான்ஷியஸாகவே இருக்க முடியாது. உங்களுக்கு நடக்கிற அந்த கனவு உலகத்தில் வந்து நீங்கள் தான் விஜய் வரதராஜா இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. காலை முழிக்கும் போது நம்மளாம் இதெல்லாம் கண்டோம் கோத்தா அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஜேர்னி தான். ஸோ அப்படின்னா வந்து சைக்கடெலிக்ஸ்க்கெல்லாம் இப்போது என்ன சொல்கிறீங்க, அப்போலாம் ஆமாம் பண்ணுறது கரெக்டுன்றீங்களா, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, ஒரு காலத்தில் அதுதான் அவங்களுக்கு உண்மை தேடலுக்கான விஷயமாக சைக்கடெலிக்ஸ் இருந்திருக்கு.
அதுக்கப்புறம் ஆல்கஹால் கண்டுபிடிக்கிறாங்க, எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா கல்ச்சரே ஒத்துக்கிட்டு மாஸ் ப்ரொடியூஸ் பண்ண ரெகக்னைஸ்டு பண்ணதான் இப்போ நம்ம சரக்கோ ஆல்கஹாலோ சிகரெட்டோ இந்த அளவு மனிதன் யூஸ் பண்ணலாம் ஒரு கல்ச்சரும் ஆர்கனைஸ்ட் பண்ணி கவர்மெண்ட்டு ஓகே சொல்லி அனுப்புகிற சப்ஸ்டன்ஸ் தான் இப்போ நம்ம அடிக்கிறது. ஸோ இது அடிக்கும் போது அப்போ பேன் பண்ண சப்ஸ்டன்ஸ்லாம் உலகத்தில் இருந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கான வார தான் காலங்காலமாக பல மனிதர்கள் சாவுறதும். நீங்கள் பிரேக்கிங் பேட் பார்த்தா தெரியும், சைக்கிளிக் டாக்குமெண்ட்ரி பார்த்தா தெரியும். வார் ஆன் ட்ரக்ஸுங்கிறது உலகம் ஃபுல்லாக பல $1 பில்லியன் செலவு. கவர்மெண்ட்டுக்கெலாம் புரியல என்ன இழவு மனுஷங்க. அதை கண்டுபிடிச்சதும் இதே இவனுங்க தான், சயின்டிஸ்ட்டுங்க தான். ஸோ இந்த சைக்கடலிக் சப்ஸ்டன்ஸ் மூலமாக இன்னொரு வேர்ல்டுக்குள்ளே ட்ரிப்பாகிறங்கிற வேர்ல்டு தனக்கு ஒரு கான்ஷியஸ் இருக்குதுன்னு புரியறதுக்கு முன்னாடி இருக்கும் பொழுது தான் அடுத்த லெவல் மதங்கள் வருது, கடவுள் வருது. இதுக்கு அப்புறம் தான் புத்தர் மாதிரி ஆளுங்க வந்து தியானம் மூலமாக ஒரு ஸ்டேஜ் இருக்குது. எங்கள் பார்த்தா உங்களுக்கு ட்ரக்கும் வேணாம், வெளி சப்ஸ்டன்ஸும் வேணாம், உங்கள் உடம்புக்குள்ளே ஒரு இன்னர் கெமிஸ்ட்ரி இருக்குது, கண்ணை மூடுங்க, தியானம் பண்ணுங்க, மூச்சை பாருங்கள், அவேர்னஸ்ஸு, தியானம், அந்த ஒரு ட்ரிப்பு அது தனி. அதுக்கு நீங்கள் எங்கேயும் போய் ஒரு டீலர்கிட்ட போய் நீங்கள் காசு கொடுத்து இன்ஜெக்ஷன் போட்டுக்க வேணாம், கண்ணை மூடி உக்காந்துக்கிட்டு தியானம் பண்ணால் போதுன்னு புத்தர் கொண்டு வரார். ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமான ட்ரிப். அதுக்கு டிசிப்ளின் தேவை, செல்ஃப் ரெகுலேஷன் தேவை, சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் உங்களுக்கு தேவைப்படாது. நீங்கள் உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும். வெளி சப்ஸ்டன்ஸை நம்பி நீங்கள் ஒரு மைண்டு கண்ட்ரோலுக்கு இருந்தீங்கன்னா அது ஈஸி. ஒரு சரக்கு அடிச்சுட்டு தூங்குறதுங்கிறது ஈஸி, ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணுங்கிறது கஷ்டம். அதனால தான் எல்லாம் சரக்குக்கு போகிறாங்களே தவிர தியானத்துக்கு யாரும் பண்ண போகிறதில்ல. இந்த ஒரு மாஸ் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே வந்து ஒரு குருவால் கொண்டு போக முடியும். இந்த லெவல் தான் ஓஷோ கொண்டு வந்துச்சு. அதோட ஒரு கமர்ஷியலைஸ்டு வெர்ஷன் தான் இப்போ இருக்கிற நம்ம ஊர் நித்யாவோ ஈஷாவோ. ஏன் அதுக்கு அடிக்ட் ஆகுறாங்கன்னா, ஒட்டுமொத்த மனிதர்களும் இருக்கிற வேர்ல்டை விட்டு இன்னொரு வேர்ல்டுக்குள்ளே ட்ரிப் ஆகுதுங்கிறது அவங்க டிஎன்ஏ. என்னென்ன சொல்கிறீங்க? அப்போ அவனுக்கு வேறு விதமான வழிகள் கண்டுபிடிச்சான், மியூசிக் கண்டுபிடிச்சான். ஒரு லைவ் ஈவெண்ட்டு போகிறதுங்கிறது ஏன் பெருசாக இருக்குன்னா, அங்கே அத்தனை மக்களும் ஒன்றா ஒரே இடத்துல வந்து ட்ரிப் ஆவாங்க, அந்த பாட்டுக்குள்ளே போவாங்க. ஹெட்ஃபோன் கண்டுபிடிக்கிறானுங்க, நீ மட்டும் தனியாக போய்க்கோ அப்படின்னா ஸ்ட்ரீமிங் வருது, டவுன்லோட் வருது. ஒரு படமும் ஒரு ட்ரிப்பு தான், ஒரு தேட்டருங்கிறது ஒரு ட்ரிப்பு தான். இன்னொருத்தன் கதைக்குள்ளே நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கே தேவைமையா சொல்லுங்கள். ஒருத்தர் கதைக்குள்ளே நீங்கள், அதாவது ப்ரெசன்ட் வேர்ல்டை மறக்கணும் அப்படிங்கிறது தான் மனுஷனோட ஒரு விஷயமே. ஒரு கதை கேட்குறது, ஒரு கதை சொல்லி ஒரு ஸ்டோரி டெல்லர் தான் ஆரம்பத்தில் ஷாமனிசமில் உட்காந்துட்டு நெருப்பு குளிச்சுட்டு கதை சொல்லுவான்னு ஃபஸ்ட் எபிசோட்லேயே சொல்லியிருந்தேன். அவன் வந்து உங்களை ட்ரிப் ஆக்குவான். கமான், வி ஆர் கோயிங் டு யுவர் வேர்ல்டு. சொல்லுங்கள் எல்லோரும் கும்பலாக உட்காந்துருப்பாங்க. நைட்டு வேட்டையாடி முடிச்சுட்டு அவங்க கொன்ன மிருகத்தோட சதையெல்லாம் அப்படியே ஃப்ரை பண்ணி அவனுங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு கும்பலாக உட்காந்துருப்பாங்க. ஒரு ஸ்டோரி டெல்லர் வருவான், சாஜக்குன்னு வருவான். அப்படியே இருக்கிற மரத்தில் இருக்கிற கட்டையெல்லாம் வெட்டி நெருப்பு கொளுத்துவானுங்க. நெருப்பு தான் பேசிக் டூல் ஃபார் ஹியூமன். உட்காந்துட்டு சொல்லுங்கள். இப்போ அவர் வருவார், ஷாமன் வருவார், ஜிகு 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 ஜிகுன்னு டான்ஸ் ஆடுவார். எல்லாம் டயர்டாக சாப்பிட்டு முடிச்சு நைட் டைமில் அவங்க, ஏன்னா அவங்களாம் ரெஸ்ட் எடுக்க முடியாது. இந்த நொமேடுங்க காட்டுவாசிங்களாம் வந்து எப்போ அவங்களுக்கு அட்டாக் வரும் அனிமல்ஸ் கிட்ட இருந்துக்கிறதே அவங்களோட அவேர்னஸ்லேயே 24 hours அவேர்னஸ்லேயே இருப்பாங்க. வீடுகள், போலீஸு, கவர்மெண்ட்லாம் இல்லாத ஒரு டைம் யோசிச்சு பாருங்கள். காட்டுக்குள்ளே மனுஷன் எப்படி உட்காந்துருப்பான். பெரிய காடு, கொஞ்சம் அப்படியே கலைச்சி விட்ருப்பான். ரூட்டு வேறு எல்லாத்தையும் அழிச்சு விட்டு ஒரு பார்டர் செட் பண்ணியிருப்பான். பார்டருக்கு வெளியில் நம்ம காட்டுவாசிங்க பாதுகாத்துட்டு இருப்பான். எந்த சிங்கம் எங்கே புலி எப்போ வந்து எவனை போடுன்னு தெரியாது. அந்த ஒரு உயிர் மேலே ஒரு பயத்தில் உட்காந்துருப்பானுங்க. அப்போ அவங்க ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கதைக்காரன் வருவான், ஸ்டோரி டெல்லர். ஒரு ஊரில் ஒரு சின்ன பையன் இருந்தானா, ஒரு பொண்ணு இருந்தாலாம், அப்படியே காட்டுக்குள்ளே தனியாக போனாலாம். திடீர்னு ஒரு மிருகம் வந்துச்சான், இல்லை ஓ ஐயோ அப்படிமானுங்க. ஏன்னா இது அவங்க டெய்லி பார்க்குற ஒரு வாழ்க்கை. இந்த கேவ் பெயிண்டிங்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதி காலத்தில் கல்லில் வரைஞ்ச கேவ் பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா வேட்டையாடுறத தான் கேவ் பெயிண்டிங் அதிகமாக வரைஞ்சிருப்பானுங்க. ஒரு பெரிய ஒரு யானையை வந்து ஒரு 10 பேர் கொல்ற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு அது ஒன்று தான் பேசிக். வேட்டை ஹண்டிங் என்றைக்கு மனுஷன் கற்றுக்க ஆரம்பித்தானோ அதுதான் அவனோட சர்வைவலுக்கான, அவனோட தப்பிச்சு போகிறதுக்கான ஒரு சர்வைவல் கிட். அதுதான் பெரிய ஈவெண்ட்டு. ஒரு யானையை ஒரு நாள் போட்டானுங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு அவனுங்களுக்கு அதுதான் சர்வைவலை, ஜெயிச்சிட்டோன்னு. இதில் வரைகிறவன் யார் அடிக்கடி யோசிப்பேன். வரைகிறவன் என்னவாக இருந்திருக்கணும்? எல்லா பெயிண்டிங் பார்த்தா டாப் ஆங்கிளில் இருக்கும். ஸோ இவங்க பார்த்தா என்னன்னா, இவங்க வேட்டையாடும் போது ஒரு பையன் வந்து ஒரு மலை மேலே டாப் ஆங்கிளில் உட்காந்து அந்த வேட்டையை பார்ப்பான். நல்லா பாருங்கள், நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்னா தான் நீங்கள் அப்சர்வராக இருக்க முடியும். நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா உங்கள் ஆங்கிள் வந்து உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்கும். ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் ஒரு சோம்பேறி பையன் மேலே உட்காந்து பார்த்துக்கிட்டு நைட்டு உட்காந்து கல்லில் வரைவான். அவன் தான் த ஆர்டிஸ்ட். அதனால தான் ஆர்டிஸ்ட் நாங்கள் எல்லாருமே சோம்பேறியாகவே இருப்போம். உட்காந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்போம். எங்கள் வேலை புண்டை வந்து மனிதர்களை கவனிக்கிறதா. கவனித்து நாங்கள் எங்கள் ஆர்ட் ஒர்க்கில் பண்ணுவோம். எப்படி வந்த பாருங்க.
ஸோ ஒரு கதை சொல்லி வரான், இன்னொரு வேர்ல்டுக்குள்ளே போகிறான். அந்த வேர்ல்டில் என்ன இருக்கும்னா ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும், ஒரு பிரச்சனை இருக்கும். ஏன்னா டெய்லி அந்த பிரச்சனையை பார்க்குற மனிதர்களுக்கு ஒரு பிரச்சனையை வந்து அந்த சின்ன பையனுக்கு இருக்கும். ஒரு சின்ன பையன் அப்படியே காட்டிலே போயிட்டுருக்கான் அப்படின்னா அது கதை கிடையாது. சின்ன பையன் காட்டில் போயிட்டுருக்கான்னா ஒரு சிங்கத்தோட சவுண்டு முதல்ல கேட்கணும். அவனுக்கு எதுவும் ஆயிராதில்ல அப்படின்னு கேட்பான் கதைக்காரனை பார்த்து. இரு நான் சொல்கிறேன். இதுதான் ஒரு கதையோட ஜேர்னி, ஒரு ஹீரோவோட ஜேர்னி. இங்கே தான் ஒருத்தன் உருவாகிறான். அந்த ப்ராப்ளத்தை அவன் சால்வ் ஆச்சா இல்லையா, இதுதான் ஒரு கதையோட ஆரம்பம். நீங்கள் என்ன படம் எடுத்தாலும் பெயிண்டிங் எடுத்தாலும் ஒரு பிரச்சனை, ஒரு சால்வ், அதுதான் ஒரு ஆர்ட்டோட பேசிக். ஸோ ஒரு கதை சொல்கிறது ட்ரிப் ஆகுது, இப்படி குறதும் வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த ட்ரிப்புகள் வேறு ஒரு வேர்ல்டுக்கு போகிறத வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டால் கொண்டு வர முடியும். ஹீ வில் ட்ராக் யூ டு இஸ் வேர்ல்ட், த அதர் வேர்ல்டு அப்படிம்பானுங்க. அதனால் படிப்படியாக கதையிலிருந்து, பாட்டிலிருந்து, இசையிலிருந்து, ஃபோட்டோகிராஃபிலேருந்து சினிமாவுக்கு ஆர்ட் டெவலப் ஆச்சு. இதுக்கு முன்னாடி மக்கள் எல்லாம் ஒன்றா இருக்கும் பொழுது சைக்கடெலிக்ஸ், சைக்கோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ், அலுசினேஜிக் பிளான்ஸ், செடிகள் மூலமாக ட்ரிப் ஆகிறது, அது போதன் கூட சொல்ல முடியாது. அது அந்த வேர்ல்டுக்கான விஷயம் வந்து நேச்சராகவே இருந்துச்சு. ஸோ இதை பற்றிலாம் பேசினவர் யாருன்னா டெரன்ஸ் மெக்கனா, TERENCMCKENNA, டெரன்ஸ் மெக்கனா. ஸோ இவர் டெரன்ஸ் மெக்கனா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எத்னோ பாட்னிஸ்ட் அப்படிம்பாங்க. அந்தந்த ஊரில் விளையிற அந்த ஒரு செடிகள் வகைகளால் மக்களுக்கு ஏற்படும் பயணங்கள், அந்த மாதிரி ஒரு சயின்டிஸ்ட்டாக ஆரம்பிச்சது. பயபுள்ள என்ன பண்ணியிருக்காப்புல, இந்த அவர் தம்பி வந்து டெனிஸ் மெக்கனா, 2 பேரும் இந்த அமேசான் காடுகள் போயிருக்காங்க. இந்த அலுசினேஜிக் பிளான்ட் எல்லாம் அவர் சின்ன வயசுலேருந்து மேஜிக் மஷ்ரூம் மேலெலாம் ஒரு கிரிப்ளாக்ஸ் ஆகிருக்கு, நம்ம அதை பார்க்கணுன்னு போயிருக்காங்க. போயிட்டு அங்கே போயிட்டு பயபுள்ள வந்து இந்த அயபூசா அது ஒரு பெரிய ஒரு அமேசான் காடுகளை விளையக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு சைக்கடெலிக் பிளான்ட். அதெல்லாம் அடித்து இதுக்கு நட்டுக்குச்சு. உண்மை, ட்ரூத் அப்படிலாம் ஆயிக்கும். ட்ரிப் ஆகிட்டாப்புல. ட்ரிப் ஆனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு உண்மைகள், ஞானங்கிறது வந்து சைக்கடெலிக்கில் டெரன்ஸ் மெக்கனா அதில் வராது. இன்னொரு சப்ஸ்டன்ஸை நீங்கள் எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா அந்த என்லைட்மெண்ட்டுங்கிற ஸ்டேஜெல்லாம் உங்களுக்கு இருக்காதுங்கிறது உண்மை. அது ஒரு வேர்ல்டு, அதர் அலுசினேஷன் வேர்ல்டை பைபிளில் பார்த்துட்டு மிஸ்டிக் ஆகிட்டார். உண்மை, தியானம், அவர் வீடியோலாம் இருக்கும் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா பொறுமையாக பேசுவார். அதாவது உங்களை அடித்து அந்த ஆள் மூளையிலேருந்து வாய்ஸ் வரைக்கும் எல்லாமே ஸ்லோ மோஷனில் டிப்ரெஷன் டேனியல் மாதிரி தான் பேசுவார். அவர் வந்து என்ன அதுக்கப்புறம் நிறைய ரிசர்ச் பண்ண சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னா, மனிதன் ஆதி காலத்திலேயே செடிகள்லேருந்து ட்ரிப் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. சைக்கடெலிக் சப்ஸ்டன்ஸை எடுத்துகிட்டு தனிப்பட்ட வேர்ல்டுக்கு மக்கள் கும்பலாக போக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி செடிங்களில் தான் இந்த ஸ்பானிஷோட கான்குவெஸ்ட்லாம் அமேசான் காடுகளுக்குள்ளே அந்த கல்ச்சருக்குள்ளெல்லாம் போகும்போது தான் இது இவங்க கையில் சயின்டிஸ்ட்டுங்கெல்லாம் மாட்டி இந்த செடிங்கள்லேருந்து டிரைவ் பண்ண சப்ஸ்டன்ஸ் தான் இன்றைக்கி இருக்கிற DMT, ஆசிடு, கொக்கைன்லாம் இந்த மாதிரி நார்மலாக சும்மா இருக்கிற செடிங்கள்லேருந்து நோண்டி இவங்க எடுத்து தான் இன்றைக்கி மக்கள் அதை அடிக்ட் ஆகிற மாதிரி லேபில் மாற்றுறானுங்க. இவர் டெரன்ஸ் மெக்கனா சொல்ல, இயற்கையிலேயே இருக்கிற செடிங்களை அப்படியே உட்கொள்ளும் பொழுது மனிதனுக்கு எந்த அளவுக்கு ஒரு போதை தேவையோ அந்தளவுக்கு தான் அவங்க ஆதி காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு கல்ச்சரில் ஒரு டிஃபைன்டு. இன்னொன்று, இப்படிப்பட்ட ஒரு ட்ரிப்புகள் சைக்கோடெலிக் பிளான்ஸ் மூலமாக போகும்பொழுது பூமியே வந்து ஒன்று, நம்ம எல்லாருமே ஒன்று, நம்ம எல்லோரும் இன்டர் கனெக்டடு, இந்த உலகத்தில் நாடு பார்டருங்கிறதெல்லாம் மிகப்பெரிய பொய் அப்படிங்கிற உண்மை வந்து எனக்கு தெரிய வந்துச்சு. பூமிங்கிறது ஒட்டுமொத்தமாக பூமியே ஒரு சிங்கிள் ஆர்கானிசம், செல்ஃப் ரெகுலேட்டட் ஆர்கானிசம்பாங்க. தன்னைத்தானே சரி பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு உயிரினம் அப்படிம்பாரு பூமியை. த கயா அப்படிம்பாங்க, GAIA அப்படின்னு. பூமியை ஒரு கடவுளாக பாதிக்கிற மனோபாவம்னா அந்த காலத்தில் இருந்துச்சு. ரொம்ப அழகாக எழுதுறான். அதாவது இந்த போர், இன்னொருத்தங்க கூட சண்டை போடணுங்கிற மைண்ட் செட்டே அந்த காலத்து மக்களுக்கு இல்லை. சைக்கடெலிக் பிளான்ஸ் சாப்பிட்டுக்கிற மக்களுக்கு வந்து எல்லாத்தையும் ஒன்றா பார்க்க ஆரம்பித்தாங்க. பெண்களை தெய்வமாக கொண்டாடினாங்க. இந்த காடஸ் ரிலிஜன்லாம் அதில் தான் வரும். பெண்களை வந்து பிறப்பு உயிரை தன் உடலிலிருந்து தருகிற பெண்களை வந்து பார்த்து ஆம்பளை அடங்கி போனான், அவளை தெய்வமாக கும்பிட்டான் அப்படின்னு சொல்ல வரேன். இன்னொன்று சொல்ல வரானா, என்றைக்கு இந்த சைக்கடெலிக் பிளான்ஸ் யூஸ் பண்ணுறத வந்து மனிதன் கட் பண்ண ஆரம்பிக்கிறானோ, அக்ரிகல்ச்சர் வருது, காடுகளை அழிக்கிறான், இந்த நிலைமை வரும்போது செட்டில் ஆக ஆரம்பிக்கும் போது தான் மேல் டாமினன்ட் சொசைட்டியே வருது அப்படிங்கிறார். இந்த ஹண்டிங் போகிற ஒரு கல்ச்சரில் இருக்கும் பொழுது வந்து பெண் தெய்வங்களை அதிகமாக கும்பிட ஆரம்பித்தாங்கன்னு ஒரு கணக்கு இருக்குது. அதாவது நோமேட்ஸ், நாடோடிகள், இவனுங்க இந்த நம்ம ஊரில் கூட இந்த பெண் தெய்வம் எல்லாமே அந்த காட்டில் இருக்கும். சிலப்பதிகாரத்தெல்லாம் வரும். நல்ல பேர் கொற்கையோ ஏதோ ஒரு சாமியெல்லாம் போய் கும்பிடுவார்.
கோவலம் கிளம்புறதுக்கு முன்னாடி. அது இல்லாமல் அந்த காலத்தில் போர் தெய்வ கடவுளில் பெண்களாக தான் இருப்பாங்க. இவன் செட்டில் ஆக ஆரம்பிக்கும் பொழுது தான் ஒரு லேண்டில் அக்ரிகல்ச்சர் பண்ணுவான். அக்ரிகல்ச்சருக்கு சூரியனை நம்பி இருக்கும். அந்த லேண்டை நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு ஆம்பளை அந்த இடத்துல நிற்பான். உடல் வலு அதிகமான ஒரு ஆம்பளை, குழந்தைகள் பெண்களை பார்த்துக்கணும், ஒரு குடும்ப சிஸ்டமில் அப்போ தான் கொண்டு வரான். காட்டுவாசியில் இருக்கும்போது ஆண் பெண் 2 பேருமே வேட்டையாடுற ஒரு கம்பல்ஷனில் இருப்பாங்க. ஒரு குழந்தைய வந்து பெண் சுமந்துக்கிட்டே வேட்டையாடுற அளவுக்கு ஃபிசிக்கல் அபிலிட்டி அப்போ ஆரம்பத்தில் எல்லாம் ஈக்குவாலிட்டிங்கிறது ட்ராவல் பண்ணுற சமூகத்தில் தான் இருந்திருக்கு. இந்த ஜிப்சி மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதாவது ஒரு மனுஷன் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு சமூகத்தில் வந்து பெண்கள் வந்து சமமாக இருக்கிறாங்க. எங்கே மனுஷன் செட்டில் ஆகுறானோ நிலம்னு தனக்குன்னு வரும்பொழுது மேல் டாமினன்ட் சொசைட்டி வருது. அங்கே தான் உடல் வலுங்கிறது வருது, குடும்ப அமைப்புன்னு வருது, சொந்தங்கிறது வருது, என் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிங்கிறது வருதுங்கிற ஆதி சயின்ஸ்லாம் இந்த மெக்கனா நோன்றாப்பில். ஸோ திருப்பி என்ன சொன்னார்னா, இந்த மேஜிக் மஷ்ரூமோ டிஎம்டியோ இதெல்லாம் வந்து நம்ம உட்கொள்ளணும், கவர்மெண்ட் அலோவ் பண்ணணும், திருப்பி நம்ம வந்து அன்பாக மாறணும் அப்போல்லாம் சொன்னார். இவன் என்ன டேஞ்சராக இருக்கான் இந்த முண்டாமன பொடி அப்படின்னா. ஏன்னா அப்போது என்ன ஆகுதுன்னா 60களில் வந்து ஹிப்பி மூமெண்ட் வந்து அமெரிக்காவில் ஆரம்பிக்குது. ஏன் அமெரிக்காவை நொட்டுறான்னா, அவன் தான் எல்லா உலகத்துக்கு அத்தனை கல்ச்சரோட மூமெண்ட்டையும் அங்கேருந்து அவன் கொண்டு வருவான். அவன் தான் பேனும் பண்ணுவான். அங்கே ஆரம்பிக்குது. மக்கள் வந்து ட்ரக் இன்டேக் யூஸ் பண்ணுறாங்க, ஆசிட் யூஸ் பண்ணுறாங்க, டிஎம்டி யூஸ் பண்ணுறாங்க, ட்ரிப்பாக வராங்க, சைக்கடெலிக் காமிக்ஸ் வருது, படம் வருது, மியூசிக் வருது. பீட்டில்ஸ் வந்து சைக்கடெலிக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க நம்ம ஊருக்கு ஹிமாலயாஸ் வந்துட்டு இங்கே இருக்கிற டிரான்ஸெண்டென்டல் மெடிடேஷன் சாமியாரை பார்க்குறாங்க. அவன் அங்கே இருக்கிற பீட்டில்ஸ் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை கைப்பிடிச்சிருக்கிறான், அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஏகப்பட்ட கதை இருக்குது. பீட்டில்ஸ் வந்து ஆசிட் ட்ரை பண்ணும்போது தான் சைக்கடெலிக் மியூசிக்ங்கிறது உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகுது. சித்தாரத்தை டொயின் வாசிக்கிறானுங்க. ரவிசங்கர் இங்கேருந்து ஹுட்ஸ்டாக் ஃபெஸ்டிவலுக்கு போய் சித்தாரை தூக்கி சைக்கடெலிக் ஹிப்பீஸுக்கு வாசிட்டு அவர் காண்டாகிறாரு. ஒருத்ததெல்லாம் ஜனங்களாதுங்கன்னு காண்டாகிறாரு. இந்த டைமில் தான் இங்கே இருந்த சாமியாருங்களாம் அமெரிக்கா மக்களோட மார்க்கெட்டை புரிகிறாங்க. அப்போ தான் ஓஷோவும் இங்கேருந்து போயிட்டு ரஜினீஷ்புரம் ஆசிரமம் ஃபார்ம் பண்ணுற ஒரு ஹாட் பாயில். ஸோ அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா, இந்த சைக்கடெலிக்ஸ் எல்லாம் ஜனங்க யூஸ் பண்ணும்போது தான் ஃபஸ்ட் யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி விட்டுறான். இந்த சிஏஎல்லாம் மோசமான ஒரு பையன். ஜனங்களை ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுவான் என்னென்ன நடக்குதுன்னு. ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அந்த ஆர்மிக்கு ட்ரை பண்ணி பார்க்குறான். சைக்கடெலிக்ஸ் கொடுத்தா ஜனங்க கோபமாக வராங்களா, அவங்க யூஸ் பண்ணால் ட்ரிப் ஆகிட்டு ஜாலியாக விட்டுறாங்க. சைக்கடெலிக்ஸ் யூஸ் பண்ணும்போது அப்படியே எல்லாத்தையும் கண்ணெல்லாம் போட்டு அப்படியே வானத்தை பார்த்து ஈன்சினே இருக்கிற பயந்துட்டான், இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு. ஜேக்கப்ஸ் லேடர் அப்படின்னு ஒரு படம் இருக்கும் பாருங்கள். ஜேக்கப்ஸ் லேடர் ஆர்மிங்களுக்கு வந்து சைக்கடெலிக்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு ஒரு ரூமர் ஒன்று இருக்குது, சிஏ யூஸ் பண்ணாங்கன்னு. அது உண்மையாக இருந்தால் என்னங்க ஒரு படமாக எடுத்திருப்பாங்க, செமையாக இருக்கும், அது பாருங்கள். ஸோ இப்படி இருக்கும் பொழுது தான் இந்த மாதிரி டைமில் தான் டெரஸ் மெக்கனா உள்ளே வராரு. டிமோத்தி லியரி, TIMOTHYLEARY, டிமோத்தி லியரி. இவர் சைக்கோ நாட் அப்படிம்பாங்க இவங்களெல்லாம். டெரஸ் மெக்கனா, டிமோத்தி லியரிலாம், ரூபர்ட் ஷெல்ட்ரேக். சைக்கோ நாட் அப்படின்னா ஆஸ்ட்ரோநாட் மாதிரி. சைக்கோ நாட்னா த ஜேர்னி டு த சைக், த மைண்ட், த பிரெயின் அப்படின்னு அர்த்தம். அப்படி போட்டுக்கிட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு லெவலுக்கு மேலே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. என்ன ஆயிடுச்சு, சைக்கடெலிக் யூஸ் பண்ண அந்த ஹிப்பி மூமெண்ட்லாம் பெருசாக வந்த உடனே இந்த வியட்நாம் வார் போங்கடான்னு நிக்சன் சொன்ன உடனே போக மாட்டேன்ட்டானுங்க. போரே தவறு. இந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா ஹிப்பி மூமெண்ட்டுன்னு ஃபோட்டோ போட்டிங்கன்னா ஒரு துப்பாக்கிக்குள்ளே வந்து ஒரு பொண்ணு ஒரு சின்ன பூவை சொருக்கிற மாதிரி ஃபோட்டோ இருக்கும். உண்மையிலே ஒரு பொண்ணு பண்ணுச்சு. போர் வேண்டாம், உண்மை, பீஸ், லவ் அப்படின்னு ஆரம்பிச்சோன்னா கவர்மெண்ட் பயந்துருச்சு. ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ணால் நீங்கள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க போல், பேன் பண்ணு அப்படின்னு ஆரம்பிச்சிருச்சு. இந்த டிஎம்டி ஆசிட் எல்லாமே ஒரு கண்ட்ரோல்டு சப்ஸ்டன்ஸில் மக்கள் யூஸ் பண்ணி ட்ரிப் ஆகிடுற டைமில் லேபில் சயின்டிஸ்ட்டுங்க அதோட மெடிக்கல் எஃபெக்ட்ஸை ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதில் இருக்க சயின்டிஸ்ட் தான் டிமோத்தி லியரியோ டெரன்ஸ் மெக்கனாவோ. இது மக்களுக்கு தரணும், மக்களுக்கு இதை கொடுக்கணும், மக்கள் வந்து திருப்பி கனெக்ட் ஆகணும், கவர்மெண்ட் உங்க மேலே ஓடிடு, அவங்க நான் சொல் பேச்சு கேட்க மாட்டேன்றானுங்கன்னு ஒரு விஷயம் ஒன்று ஆரம்பிக்குது. இப்போ நான் சொல்கிறது ட்ரக் அப்யூஸோ, சிரிஞ்சோ, கொக்கைனோ, பேட் ட்ரக்ஸோ, உங்களை அழிக்கக்கூடிய ட்ரக்ஸை பற்றி பிரேக்கிங் பேடில் வர்ற அதை பற்றியே கிடையாது. அது எல்லாமே மிகப்பெரிய ஒரு மாஃபியா வார், அது வேறு ஒரு ஸ்கெட்ச். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் அப்ரூவ்டு சைக்கடெலிக்ஸ் சயின்டிஃபிக் லெபார்ட்டரியிலேருந்து யூஸ் பண்ணி மக்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய அளவுக்கு இருந்த ஒரு ஹிப்பீஸ் டைமை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ டெரன்ஸ் மெக்கனா பேசுது. அவர்னா இல்லைப்பா அதெல்லாம் வேணாயா, இவங்க திருப்பி பேக் டு பிளான்ட் கல்ச்சருக்கு வந்துட்டாங்கன்னா, திருப்பி பெண்களை உயர்வாக மதித்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆணுக்குரிய கோபம் இருக்காது, வாருக்கெலாம் வரமாட்டாங்க அப்படின்னு அரசாங்கம் ஒவ்வொன்றா பேன் பண்ண ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 70-80களில் ட்ரக்ஸை பற்றி பேசவே கூடாது அப்படிங்கிற போது தான் இவங்களை அமுக்கப்படுகிறார்கள் அமெரிக்காவில். இது டெரன்ஸ் மெக்கனா என்ன சொல்கிறாருன்னா, அந்த பிளான்ட் கல்ச்சர்னு ஒன்று இருந்துச்சு. காட்டுவாசிகள் வந்து செடிகள் மூலமாக
சைக்கடெலிக் ட்ரிப் ஆகிட்டு அதோட செடிகளோட நாலேஜ் வந்து அவங்க கற்றுக்கிட்டாங்க. ஸோ வந்து சைக்கடெலிக்ஸ்லேயே ஒரு கல்ச்சர் இருக்கும் பொழுது எல்லாமே உங்களுக்கு ஒன்றா தெரியும். பிரெயின் வந்து நான் நீ அப்படிங்கிற அந்த ஈகோ வந்து கிளாஷு அதை வந்து அழிச்சிட்டு நம்ம எல்லோரும் ஒன்றுங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கும். இந்த ஃபீல் தான் நீங்கள் பப்பில் ஃபீல் பண்ணலாம். அந்த டிஜே ஒரு பாட்டை போட்டு டிஸ்க் டிஸ்க் டிஸ்க்குன்னு கரெக்டாக அவன் பீட்டு ட்ராப் பண்ணும்போது எல்லாம் ஒன்றா ஆடுற அந்த ஃபீல் தான் நாம் எல்லோரும் ஒன்றுங்க. அந்த பிரேக்கிங் த பேரியர்ஸுங்கிற ஒரு ஃபீல். ஒரு பசங்க ஒன்றா கும்பலாக பசங்களோ பொண்ணுங்களோ கும்பலாக தண்ணி அடிச்சுட்டு ஆடுறது எல்லாமே அந்த ஒரு மொமெண்ட்டில் நான் நீங்கிறத இழந்துட்டு நாம இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு ஆதிகால உணர்வை திருப்பி கொண்டு வரானுங்க. ஆனால் இந்த ட்ரக்ஸ்லேயோ ஆல்கஹால்லையோ எல்லாமே டெம்பரரி தான். காலையில் உங்களுக்கு திருப்பி நார்மல் ஆயிரும். ஆடடா. ஸோ திருப்பி அந்த மூமெண்ட்டு வேணும்னு சொல்லி மறுபடியும் அதுக்கான அடிக்ஷன் அங்கேருந்து ஆரம்பிக்குது. எல்லாருமே ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரே காரணம் தானோட மெமரிஸோ தாங்கிற ஈகோவோ தனக்கு இருக்கிற பெயினையோ மறக்கணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் ரீசன் தான், வேறு ஒன்றுமே இல்லை. எவனை வேணால் கேளுங்க, தொடர்ந்து தம்மடிக்கிறவனோ தொடர்ந்து சரக்கடிக்கிறவனோ ட்ரக் அப்யூஸோ எவனை வேணால் கேளுங்க, தனக்கு இருக்கிற பெயினை மறக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே தான், வேறு ஒரு புண்டையும் கிடையாது. அதை அடிச்சுட்டா நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை எனக்கு இருக்கிற வலியை மறந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். இந்த வலிங்கிறது அவனுக்கு அவனோட சமுதாயத்தில் அவனுக்கு விதிக்கப்பட்ட விதிகள், அவன் குடும்ப நிலைமை, அவன் ஃபினான்ஷியல் பிரச்சனை, ஏதாவது இது எல்லாமே வந்து பணங்கிற ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டு புழக்கத்தில் வந்து குடும்ப அமைப்புன்னு சொல்லி ஆணாதிக்க சமூகமாக வந்து ஒரு ஆண் மேலே செலுத்துகிற ஒரு வலியோ பெண் மேலே செலுத்துகிற ஒரு கடுப்போ இந்த வலியாக மறக்குது ஒரு இரவுக்குங்கிற ஒரு விஷயந்தான் இப்போ இந்த ட்ரக் கல்ச்சர். இதில் வந்து உங்களை அடிக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும். இதோட இன்னொரு அடிக்ஷன் வந்து ஆன்மீக அடிக்ஷன். அந்த பக்கம் என்னென்னா இதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு தியான முறை போகிறதெல்லாம் ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு பையனை பார்த்து சரக்கடிக்கலாமான்னா வாம்மா, தியானம் பண்ணலாமான்னா லூசு போட்ட அப்படிமா. இதுதான் இங்கே இருக்கிற ஒரு விஷயம். ஸோ நான் ஓஷோவை பற்றி பேசும்போது என்னென்ன நீ எதுக்குன்னே பேசுகிற, நீ பயங்கரமாக வீடடிப்பா சரக்கடிப்பா நினச்சிக்கிட்டு இருந்தேன். இருடா டே இருப்பா ஒன்றும் இல்லைடா, உடனே ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்கடா, நான் வேறு ஒன்று சொல்கிறேன் பாரு, நான் வேறு ஒரு ட்ரிப் ஒன்று கூப்பிட்டு போகிறேன் பாருன்னு சொல்லிட்டு இவன் எதுக்கு ஓஷோவை பற்றிலாம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லும்போது நான் என்னோடய பாட்காஸ்ட் சொல்லியிருந்தேன். என்ன ஆச்சு எனக்கு, நான் எப்படி அவரால் எப்படி நான் மீண்டேன்னு சொல்லும்போது இன்னொரு வேர்ல்டு அது. இது எனக்கான ஒரு ட்ரிப்பு வந்து ஓஷோ இசையோ பாட்டோ புத்தகமோ அப்படி நானே ஆக்கிக்கிட்டேன். ஸோ இன்றைக்கும் வந்து என்னால் அடுத்தடுத்து தொடர்ந்து எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கே தெரியும், எவ்வளோ வந்தாலும் அடுத்தடுத்த ஒர்க்கு என்னால் பண்ண முடியுதுன்னா நான் வந்து மெடிடேஷனோ ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளேயோ போனதுனால தான். இல்லைனா ஒன்றும் இல்லாமல் என்ன டிப்ரெஷன் போயிருக்கணும், இல்லை எனக்கு இந்த ஆர்ட்டே வேணாம்னு வேறு ஏதாவது வேலைக்கு போயிட்டு 3 வேளை சோறு திட்டு தூங்கியிருக்கணும். உங்களை நீங்களே ஒவ்வொரு முறையும் திருப்பி கொண்டு வர்றதுக்கு ஏதாவது ஒன்று தேவைப்படும். அதிகபட்சம் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஒரு நாளில் உங்களுக்குன்னு ஒரு 1 hour ஒதுக்கிக்கங்க. உலகமே அழிஞ்சாலும் நான் ஒரே ஒரு அட்வைஸ் கூட இல்லை, என்னோடய ஒர்க்லோடி ஃபேன்ஸுங்களுக்கு ஒன்றே ஒன்று, உங்களுக்காக ஒரு நாளைக்கு 1 hour, அந்த 1 hour உங்களுக்கான ஸ்பேஸ். அந்த இடத்த யாருக்கும் கொடுக்காதீங்க. உங்கள் பெட்டோட காணனா அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்பேஸ். அங்கே உட்காந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச புக்கில் ஒரே ஒரு பேஜோ, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டில் ஒரே ஒரு ஆல்பமோ, இல்லை உங்களுக்கு பிடிச்ச படத்தில் ஒரு 10 நிமிஷமோ பார்த்துருங்க. மீதி 23 மணி நேரமும் அடிமை பண்ணுற மாதிரி பிரச்சனையே இல்லை. அந்த 1 மணி நேரம் உனக்காக மட்டும். அதில் ஒன்றுமே ஆயிடாது. உலகமே வந்து உன்னை கூப்பிட்டாலும் கதவை சாத்திட்டு உனக்குன்னு 1 hour ஒதுக்கிக்கும். அந்த ஒரு பாட்டை கேட்கும் போது சின்னதாக ஒரு கண்ணில் ஒரு கண்ணீர் துளி வரும். புக்கு படிக்கும்போது பார்த்தா என்னமா எழுதியிருக்காங்களோ அந்த மொமெண்ட்டு தான் உலகமே. அந்த ஒரு ட்ரிப்பாக நீங்கள் போகிறதுனால இன்ன வரைக்கும் உலகம் வந்து உலகம்னு ஏங்குது. ஆர்ட்டோ கல்ச்சரோ இல்லை அப்படின்னா, இசை இல்லைன்னா இந்நேரம் அடிச்சுக்கிட்டு உலகம் அழிஞ்சிருக்கும். நல்லா யோசி. ஒரு காமெடி பண்ணுறவனோ, ஒரு பாட்டு போடுறவனோ, ஒரு சினிமா நடிக்கிறவனோ, படமோ கதையோ புக்கோ நீங்கள் உலகத்தில் இல்லைன்னா இன்றைக்கி எல்லாருமே கையில் போர்க்கருவி எடுத்து ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு செத்துருப்போம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்னா நம்மளை இன்னொரு வேர்ல்டுக்குள்ளே ட்ரிப்புக்கு கொண்டு போகிற விஷயம் உலகத்தில் இருக்கிறதுனால தான். இதோ இப்போ நான் ஒரு பாட்காஸ்ட் பண்ணுறேன், நீ கேட்குற. இப்போ நான் ஒரு வேர்ல்டு ஒன்று சொல்கிறேன், அந்த வேர்ல்டுக்குள்ளே நீ போகிற. நான் ஒரு புக்கு ஒன்று சொல்கிறேன், ஒரு 10 பேர் எனக்கு ஃபோட்டோ அனுப்புறீங்க புக்கை வாங்கிட்டேன்னு. யாரோ ஒரு ரே பிராட்பரி ஃபேரன்ஹைட் புக்கு எழுதுனது அவரோட வேர்ல்டுக்குள்ளே என்னை கூப்பிட்டு போனார். நான் வாடான்ற நீயும் அந்த வேர்ல்டுக்குள்ளே போகிறேன். அவர் இறந்துட்டார், அவர் இல்லை. ஆனால் அவர் எழுதுன அந்த மூலையிலேருந்து வந்த அந்த வார்த்தையோட உலகத்துக்குள்ளே இப்போ நானும் நீயும் போகிறோம். நான் சொல்கிறேன், நீ போகிற. நாளைக்கு நீ இன்னொரு 5 பேருக்கு சொல்லுவேன், நீ என்னை கூட்டிகிட்டு போகிற. இந்த ஒரு கம்யூனிகேஷன் இருக்கிறதுனால மட்டும்தான் எங்கள் உலகம் வாழ்ந்துக்கிட்டே இருக்குது. விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி.
அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொங்கல் விஜய் வரதராஜன் வக்கலொலி. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वकलोली का पॉडकास्ट ये कहना है. போர், மனிதர்கள், கண்ட்ரோல், அது எல்லாமே வந்து ஒரு ஆண் ஆதிக்கம். பெண்களோடது தான் கலை, அவங்களுக்கு தான் சொந்தம் பெண்கள். அந்த காடஸ் ரிலீஜன், ஃபீமேல் டாமினட்னே வராது. ஃபீமேல் சொசைட்டி, மேட்ரியார்க்கிங்கிறது வந்து பெண்களை தெய்வமாக கொண்டாடின ஒரு சம்பவம். மணி ஹைஸ்டில் சொல்லுவாள், வெல்கம் டு மேட்ரியார்க்கி அப்படின்பா ஃபோனில். அதுதான் வி ஆர் கண்ட்ரோலிங் த வேர்ல்டு. ஆனால் கண்ட்ரோல்னு வந்தாலே அது பேட்ரியார்க்கி தான். ஸோ வந்து மேட்ரியார்க்கிங்கிறது நீங்கள் மரியா கிம்புட்டாஸ், GIMBUTAS, அந்த அம்மாவோட கூகர் தேரின்னு ஒன்று இருக்கும். என்ன சொல்லுதுன்னா, அந்த குதிரைகள் வழியாக, ஆரியன்ஸ்னு ஒரு கல்ச்சர், குதிரைகள் வழியாக வந்து அவங்க தான் காடஸ் ரிலிஜனை காலி பண்ணி காட் மேல் டாமினன்ட் ரிலிஜனை கொண்டு வந்தது. இன்வேஷன், குதிரைனால இன்வேஷன். குதிரையை யூஸ் பண்ணுற அத்தனை கல்ச்சருமே எதுக்குன்னா போர் தொழில் பழகி இன்வேஷன் பண்ணுற வேலையை தான் பண்ணுவாங்க. மங்கோலியன்ஸ் அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். அவனுங்களால குதிரையில் ஃபுல் ஸ்பீடில் போய்கிட்டே அம்புட முடிகிற அளவுக்கு அவனுங்க ட்ரெயின்டாக இருந்தாங்க. குதிரைங்கிறதே ஒரு இன்வேஷனுக்கான ஒரு சிம்பிள் தான். அந்த ஆரியன் டிரெவிடியனுக்குள்ளே போகல, அந்த அரசியலுக்குள்ளே போகல. ஏன்னா டிரெவிடியன்ஸும் நம்மளும் சேட்டை தான், ஆரியன்ஸும் சேட்டை தான். சிந்து சமவெளியில் வந்து அடிமைகள்லாம் இருந்தாங்கன்னு கணக்கு இருக்குது. மனிதனே இதுதான், யார் முதல்ல வந்தால் ரெண்டாவது வந்தால் கணக்கு ரெண்டாவதாக வச்சுப்போம். பூமி மொத்தமாக பேசுனா எல்லா கல்ச்சரையுமே ஃப்ராடு தான், யாரையுமே யோக்கியம் நம்ம சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மாறுறது தான் எவல்யூஷனாக இருந்துச்சு. ஸோ டெரன்ஸ் மெக்கனா அவனோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பேசுவார். எதை நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம், நமக்குள்ளே ஒரு ஃப்ராக்சர் இருக்குது, நமக்குள்ளே ஒரு பிளவு இருக்குது, அதை ஒன்றாக்கணும். ஆனால் அவரோட கடைசி எண்டு வந்து நீங்கள் பிளான்ட் ஹலுசினேஷன்ஸ் ட்ரை பண்ணுங்கள், மேஜிக் மஷ்ரூம் சாப்பிடுங்க, DMT சாப்பிடுங்கம்பார். ஆனால் நான் சொல்கிறது தியானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் இன்னொரு சப்ஸ்டன்ஸை நீங்கள் நம்பி இருந்தீங்கனாலே அது வந்து உங்களுக்கு நீங்கள் அடிக்ஷன் தான். அது இன்னர் கெமிஸ்ட்ரி அப்படிம்பார் ஓஷோ. உங்களுக்குள்ளேயே பெண் தன்மை ஆண் தன்மை இரண்டும் இருக்குது அப்படிம்பார் ஓஷோ. புத்தரும் அதுதான். அந்த 2 கையை மூடி வச்ச மாதிரி புத்தர் உட்காந்துருப்பார் தியானம் பண்ணும்போது. மடிக்கிட்ட 2 விரலும் மூடி இருக்கும். அதுக்கு என்னென்னா, எனக்குள்ளே இருக்கிற ஆண் தன்மையும் பெண் தன்மையும் ஒன்றா நான் அதை தியானம் வழியாக கொண்டு வரேன் அப்படிம்பார். ஸோ ஒவ்வொரு ஆணோ பெண்ணோ 3ஆம் பாலினமோ எல்லாருமே அவங்களுக்குள்ள ஆண் தன்மை பெண் தன்மை தான் இருக்கிறாங்க. நம்மளோட உடல் உறுப்புகள் வழியாக ஒரு ஆண் பெண்ணுங்கிறத சமுதாயம் அழுத்தி கொள்ளும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற ஒரு தன்மை மட்டும் வெளியே வந்துடுது. அதனால் இதை வந்து இன்னர் கெமிஸ்ட்ரின்னு சொல்லும்போது தியானத்தில் வந்து தியானம் பண்ணுறவங்க ஆட்டோமேட்டிக்காக சாஃப்டாகிடுவாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பெண் தன்மை வெளியே வந்துடும். அதனால தான் ஓஷோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெதுவாக நடக்கும். அவ்வளோ ஒரு மென்மை இருக்கும் அவர்கிட்ட. அந்த தனக்குள்ளே ஒரு ஆண் தனக்குள்ளே ஒரு பெண்ணை வந்து ஒரு தியானம் வழியாக கொண்டு வந்துட முடியும். அவங்களுக்கு வந்து அந்த ஒரு மென்மையை வந்து உங்களுக்கு பார்க்கும் போதே ஃபீல் பண்ணலாம். அவர் புத்தரை நேரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்சு போச்சு, அவுட்டு, ஆட்டோமேட்டிக்காக தியானம் போய் தான் ஆகணும். அவர்கிட்ட நீங்கள் பேச முடியாது. அவரோட எக்ஸிஸ்டன்ஸே ஒரு பதில். அது ஒரு கதை ஒன்று இருக்கும். புத்தர்கிட்ட வந்து ஒரு பெரிய ராஜா ஒருத்தர் வந்து சிஷ்யனாக சேர வரார். அந்த டைமில் அவர் ராஜா கிளாஸ்னால எல்லாருமே அந்த வேலையை விட்டுட்டு வருவாங்க. உடனே வந்து புத்தர்கிட்ட ஏகப்பட்ட கேள்வி கேட்குறாராம். இருப்பா ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ண, ஒரு 2 நாள் தியானம் பண்ண, நான் சொல்கிறேன். சரிங்க சொல்லி தியானம் பண்ணுறார். திருப்பி 2 நாள் கழித்து இவ்வளோ கேள்வி இருக்குது, ஒரு 6 மாதம் தியானம் பண்ணுறதோ, டூர் போயிட்டு வந்துடுறேன். சரி சொல்கிறாப்புல. திருப்பி 6 மாதம் கழித்து வரா, இல்லை ஒரு 2 வருஷம் தியானம் பண்ணேன், நான் சொல்கிறேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலைலாம் இருக்கிறா ப்ளீஸ்ரா. சரி 2 வருஷம். திருப்பி ஒரு 5 வருஷமாக மாறுது. 5 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு வந்து தியானம் புரியுது. அப்போது பக்கத்தில் இன்னொரு ராஜா ஒருத்தர், அவர் ஞானி, அவர் பௌத்தர், அவர் உட்காந்துருக்கார். சிரிச்சாராம். இவன் ஏன்டா சிரிக்கிற? இல்லை நானும் இப்படி தான் கேள்வி கேட்க போனேன், என்னையும் உட்கார சொன்னான், உட்கார் இதுதான் சரியான பதில் அப்படின்னு சொல்லி அந்த கதை முடியும். புத்தரோட இருப்பே ஒரு பதில் அந்த வேர்ல்டில். ஸோ டெரன்ஸ் மெக்கனா வந்து பார்க்கும்பொழுது அவர் இந்த ஒரு விஷயத்தை தாண்டி என்ன சொல்லுவார்னா, லாங்குவேஜ், மொழி அப்படி என்பது தான் ஹியூமன்ஸ் வந்து உலகத்தில் ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயமா அவங்ககிட்ட இருந்த ஒரே ஒரு, மற்ற மிருகங்களுக்கும் இவனுக்கும் இருக்க வித்தியாசம் வந்து மொழி அவன் கண்டுபிடிச்சான். ஏன்னா என்ன சொல்லலாம், லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு கான்ஷியஸ் வந்திருக்கணும், அப்புறம் லாங்குவேஜ் வந்திருக்கணும். லாங்குவேஜ் மூலமாக தான் மைண்டு வருங்கிறார். மொழி அப்படிங்கிறது என்னென்னா சர்வைவல் கெப்பாசிட்டி. இப்போ நான் ரோடு பக்கம் போகிறோம், அந்த பக்கம் இந்த குழி நோண்டிருக்காங்கன்னா இந்த பக்கம் வண்டியில் வர்றோம் வந்து, மாப்பிள்ள அந்த பக்கம் போகாதீங்க, போலீஸ் நிற்கிறாம்மா, இல்லை குழி நிற்கிறாம்மா. இதுதான் கம்யூனிகேஷன் லாங்குவேஜோட பேசிக் சைக்காலஜி.
அந்த பக்கம் போலீஸ் இருக்கான்னு ஒருத்தர் சொன்னதுக்கப்புறம் நம்மளும் இந்த பக்கம் திரும்பி இந்த பக்கம் போயிடுவோம். இந்த சர்வைவல் தான், இந்த விஷயந்தான் வந்து மற்ற மிருகத்துக்கும் மனிதனுக்குமான வித்தியாசம். அந்த பக்கம் சிங்கம் இருக்குது, அப்போ அவனுக்கு சிங்கம்னு சொல்ல தெரியாது, சிங்கம் மாதிரி கத்தி பார்த்துருப்பான். அடுத்து என்ன ஆயிருக்குன்னா, சிங்கம் மாதிரி கத்தி பார்க்கறது போல சிங்கத்துக்கு ஏதாவது ஒலி மட்டும் வச்சுருப்பான், பா அப்படின்றப்பான். பானா எல்லாம் சிங்கம்னு ஒரு முடிவு பண்ணியிருப்பானுங்க. ஸோ இப்படி ஒரு சவுண்டு வந்துச்சுன்னா அது சிங்கமாக தான் இருக்கணும், கா அப்படின்னா புலியாக இருந்திருக்கணும், ஒவ்வொரு வார்த்தையாக தான் வச்சுருக்கும். அதுக்கப்புறம் தான் லாங்குவேஜ் இவால்வ் ஆகி ஒவ்வொரு லெட்டரா சி இங்கா இம் பூலி புலின்னு மாதிரி இது சிம்பிள். இந்த சவுண்டு தான் இதுவாக எஸ்கேப் ஆயிக்கோ. மிருகங்களுக்கு இந்த அவேர்னஸ் இருக்காது, மொழிக்கு யூஸ் பண்ணுறதுக்கான திறமை இல்லாதனால அதுங்களால சர்வே பண்ண முடியல உலகத்தில். இவன் மொழிக்கு அப்புறம் டூல்ஸ் கொண்டு வரான், கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுறான், இங்கேருந்து கற்றுவான், அங்கேருந்து அவன் கற்றுவான், பார்டர் செட் பண்ணுவானுங்க, அப்புறம் தான் உலகம் உருவாகுது. ஸோ லாங்குவேஜ் இஸ் த பேசிக் டூல் ஃபார் சர்வைவல். அதுலேருந்து அவன் வந்து மற்ற எல்லாமே கண்டுபிடிக்கிறான்னு டெரன்ஸ் மெக்கனா சொல்லுவார். அவனோட த ஃபுட் ஆஃப் த காட்ஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்கும், அதை வந்து படிங்க. சைக்கடெலிக் பிளான்ஸ் வழியாக எப்படி வந்து மனிதன் வந்து இவால்வ் ஆனா, அப்போ கூட த ஃபுட் ஆஃப் த காட்ஸ், கடவுளின் சாப்பாடே வந்து ட்ரக்ஸ் தான் மாதிரி மெக்கனா எழுதியிருக்கும். மெக்கனாவோட டைம் வேவ் ஜீரோ, மாயன் ப்ராஃபஸி, இந்த டிசம்பர் 2021 டிசம்பர் 21 உலகம் அழிய போகுதுன்னு சொன்ன அத்தனை ஓலுக்கும் ஆரம்பம் யாருன்னா டெரன்ஸ் மெக்கனா சொன்ன ஒரு தியரி. அதுதான் அப்புறம் வேறு மாதிரி யூஸ் பண்ணி போச்சு. அது அப்புறம் ஒரு நாள் பேசலாம். ஸோ இதுதான் இந்த ஒரு காடஸ் ரிலிஜன் இருந்துச்சு, பெண் சார்ந்த மதம் இருந்துச்சு. மெக்கனா திமத்தி லேயர்லாம் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது தான் நீ ஈக்காலஜி, சேவ் எர்த்து அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்லாம் அதிகமாக ஆரம்பிக்குது. நம்ம தப்பு பண்ணிட்டோம், பூமிக்கு நம்ம தான் பிரச்சனை, நம்ம சரியாகணும், தப்பு பண்ணிட்டோம், தம் பாவத்தை கழுவிக்கணுங்கிற மாதிரி மூமெண்ட்லாம் பொறுமையாக ஈக்காலஜிக்கல் மூமெண்ட்லாம் ஆரம்பிக்குது. அப்புறம் மெக்கனாவே வந்து முடியாமல் தான் இறந்து போனார், சின்ன வயசுலேயே இறந்துட்டார் அவர். திமத்தி லேரியை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அமெரிக்கா. வேறு ஜெயிலிருந்து பல முறை தப்பிச்ச ஒரு ஆள், உலகம் ஃபுல்லாக அவரை தேடினாங்க. ஏன்னா சைக்கடெலிக்ஸை வந்து யூஸ் பண்ணுங்க, கவர்மெண்ட் உங்களை ஏமாத்துது மாதிரி ப்ராபகேட் பண்ணும்போது அமெரிக்கா பயந்துருச்சு. இஸ் டேஞ்சரஸ் பர்சன் இந்த வேர்ல்டுலாம் நிக்சனே சொல்லியிருப்பார். நான் நிக்சனுக்கு வந்து தன்னை வந்து ப்ராபகேண்டா பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. திமத்தி லேயரை வந்து ஒரு பெயிட்டாக ஒரு பலியாடாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்கலாம் ஒரு கணக்கு இருக்கும். மை சைக்கடெலிக் லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெய்லர் படம் இருக்கும், பாருங்கள். திமத்திலியோட ஒய்ஃப் வந்து என்னை வந்து சிஏஏ தான் அமிச்சுது, அவனை பிரெயின் வாஷ் பண்ணி அரெஸ்ட் பண்ண வைக்கிறதுக்குன்னு ஒரு ரூமரோட ட்ரெய்லர் இருக்கும். அது உண்மையாக பொய்யான்னு படம் பார்த்தா தெரியும். அந்தளவுக்கு கவர்மெண்ட் அவரை ஃபாலோ பண்ணிச்சு அப்படிம்பாங்க. இவங்கெல்லாம் அந்த ஹிப்பி கம்யூன் இதெல்லாம் போச்சு. இதில் தான் சைக்கடெலிக் மியூசிக் வருது, இந்தியன் ஃபிலாசபிலாம் அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து இவங்களோட சைக்கோநாட்ஸோட பாதிப்புக்கு அப்புறம் வருது. ஸோ இப்போ தான் அமெரிக்காவில் ஏதோ ஸ்டேட்டில் வந்து மரிவானா வந்து லீகலைஸ் பண்ணியிருக்காங்களாம். இது என்ன அப்படின்னா, மெடிசினல் மரிவானா ரொம்ப நாளாகவே இருக்குது. சர்டிஃபைடு பேஷண்ட்டுங்களுக்கு டாக்டருங்க தரலாம். மரிவானா வந்து ஆங்ஸைட்டியை குறைக்குது, ஹைப்பர் டென்ஷனை குறைக்குது, ஆட்டிசம் இருக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்குது அப்படிலாம் நிறைய சொல்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து சர்டிஃபைடாக இப்போ வந்து லீகலாகவே என்ன யோசிக்கிறாங்கன்னா, ட்ரக்கோட வாரை வந்து வருஷம் பல 1000 டெத்துகள், மாஃபியா கேங் கல்ச்சரு, ஆர்மிலாம் விடுறதுக்கு லீகலைஸ் பண்ணிட்டோம்னா, அளவாக வச்சுட்டோம்னா, மக்கள்கிட்ட வந்து நார்மல் ஹை அவங்கள போட்டு அழிக்கிற ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாமல் மரிவானா லெவலுக்கு நிப்பாட்டிட்டோம்னா அவங்க அதுக்கு மேலே போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு இப்போ உலகமே வர ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரு விஷயம் இல்லைன்னா தான் அதோட டிமாண்ட் ஏறுது. ஃப்ரீயாக கொடுத்துட்டோம்னா எவனும் மறிக்க மாட்டாங்கிற ஒரு கணக்கு தான் அது. சில ஊர்லலாம் இன்னும் லீகலாலாம் இருக்குது, ட்ரக் யூஸ்லாம் மரிவானா இருக்குது, இவ்வளோ வச்சுக்கலாம்னு சொல்லிட்டுலாம் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா அவங்களோட பதிவேட்டில் வந்து போய் எழுதணும், கவர்மெண்ட் கெசட்டில் நான் இவ்வளோ கிராம் நான் வாங்கியிருக்கேன்னு எழுதணும். என்ன பேசுகிறாங்கன்னா, இன்றைக்கி நான் எழுதிட்டேன், நாளைக்கு ஆட்சி மாதிரி ராணுவ ஆட்சியெலாம் வந்துச்சுன்னா முதல்ல என்ன தாண்டா பிடிப்பாங்கன்னு பயப்படுற ஒரு இதுவும் ஃபோரம்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதுவும் ஒன்று இருக்குது. இப்போ அந்த சவுத் அமெரிக்கன் நாடுகளில் வந்து ட்ரக்கு கல்ச்சர், ட்ரக்கு க்ரோத்தெல்லாம் மிகப்பெரிய இந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, நார்கோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பாப்லோ எஸ்கோபார்லாம் எப்படி கொக்கைன் மூலமாக எப்படி அமெரிக்காவை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டான். அவ்வளோ அதாவது ஒரு சின்ன ஒரு இடத்துலேருந்து வர காசில் ஒரு கிரவுண்டு ஃபுல்லாக புதைச்சி வச்சுருப்பாங்க, அவ்வளோ காசு. ட்ரக் யூஸில் அமெரிக்காவே அழிஞ்சுது. சவுத் அமெரிக்கா ஃபுல்லாக இப்போ கொலம்பியா, பெரு மாதிரி நாடுகள் ஃபுல்லாக இந்த ட்ரக்ஸில் தான் அழிஞ்சி நிறைய டாக்குமெண்ட்லாம் இருக்குது. அது பல பில்லியன் டாலர் செலவு கவர்மெண்ட்டும் பண்ணுது அழிக்கலான்னு. எங்கே பிரச்சனைனா சைக்காலஜி தான் பிரச்சனை, மனிதனுக்கே அது ஒரு குணம் இருக்கும்போது. அதுக்கப்புறம் தான் இந்த சிகரெட்டுமே வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட், இந்த ஜனங்கிட்ட கூட அடிக்ட் ஆவானுங்க, மூடிக்கிட்டு இருப்பானுங்கன்னு கவர்மெண்ட்டை கொடுத்துச்சு. ஒரு படம் கூட இருக்கும், சிகரெட்டை வந்து எவ்வளவு ஹார்ம்ஃபுல்னு ஒரு சயின்டிஸ்ட் சண்டை போடுற மாதிரியும், கார்பரேஷனில் எப்படி தம்மை வந்து உலகம் ஃபுல்லாக கொண்டு வந்தாங்கன்னோ அது எவ்வளோ பெரிய கான்ஸ்பிரேஷனாக இருக்குது.
இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த கெஃபைன் தியோப்ரோமைன், அதாவது நம்ம காஃபி டீ கூட வந்து அழகாக சொல்லுவார் டெரன்ஸ் மெக்கனா, கல்ச்சரலி சாங்ஷன்டு ஹலுசினேஷன்ஸ் செக்கடெலிக்ஸ் மாதிரி, ஒரு கலாச்சாரம் ஒத்துக்கிட்ட அளவு போதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது அந்த காஃபி டீலாம் வரும். தியோப்ரோமைன் கெஃபைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆஃபீஸில் வச்சுருப்பானுங்க. ஆஃபீஸ் கேப்பில் ஏன் டீ கெஃபைன் குடிக்கிறாங்கன்னா, அவனுங்க நம்மளை செய்கிறதோ ஒரு ஹெச்ஆர்எம்ல அசிங்கமாக திட்டுறதோ அந்த கோவமோ நம்மளை கம்மி பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு எடுத்துக்க ஒரு குட்டி ட்ரக்ஸ், இந்த காஃபி குடி டீ குடிங்கிற கணக்கு தான். ஒருவேளை இந்த காஃபி பிரேக்லாம் இல்லைன்னா அத்தனை எம்ப்ளாயும் ஹெச்ஆர் அடித்து கொண்டு போயிடுவாங்கன்னா உண்மை அப்படின்றாங்க. ஒரு டீ குடிச்சிட்டிங்கன்னா மறந்துடும் நடந்த பிரச்சனைலாம், ஓகே திருப்பி ஃப்ரெஷ்ஷாக வேலை செய்யலாம். இது ஒரு சைக்காலஜி, ஹலுசினேஷன்ஸோட பிரெயின் எஃபெக்ட். ஓகே கூல் சம்பளத்துக்கு தானே வர விட ஃபீல் பண்ணாதங்கிற ஒரு தன்னோட ரோஷத்தை அமுக்கிற வேலையை அந்த கெஃபைனோ தியோப்ரோமைனோ பண்ணும். நார்மலாக காஃபி தான் அதிகமாக இருக்கும், ஏன்னா டீ கூட கிளப்பி விட்டுரும், காஃபி உங்களை அமைதிப்படுத்துவாங்க, ரோஷத்தை மூடு அப்படின்னு இருக்குமா. இவ்வளவு தூரம் யோசிக்கிறானுங்க. இந்த விஷுவல் ஹலுசினேஷன்லாம் வந்து நம்மளோட சினிமா கண்ணுக்குள்ளாடி வந்து நம்மளை ட்ரிப் ஆகிறது. கண்ணிலேயே ட்ரிப் ஆகலாம் அப்படின்னா நீங்கள் வந்து என்டர் த வாய்ட் அப்படின்னு ஒரு படம் இருக்குது. கேஸ்பர்னோ வந்து NOE ஃப்ரெஞ்ச் டைரக்டர். அவன் பார்டோ அப்படின்னு சொல்லுவாங்க திபெத்தியன் புத்திசமில். பார்டோனா ஒரு மனிதன் இறந்து அவன் ஆன்மா வெளியே வந்து அடுத்த பாடிக்கு போகிறதுக்குள்ளே வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் டாப் ஆங்கில் பார்த்துக்கினே போவான், ட்ரோன் ஷாட்டு மாதிரி. அந்த மாதிரி படத்தை எடுத்துருப்பாங்க. என்டர் த வாய்ட் VOID அது பாருங்கள். இந்த சைக்கடெலிக் மியூசிக்லாம் கேளுங்க. சைக்கடெலிக் மியூசிக்லாம் பயங்கரமாக இருக்கும். அந்த சித்தாரெலாம் கிட்டார் சேர்த்து வாசிப்பாங்க. பீட்டில்ஸ் மிகப்பெரிய பேண்டு, அவங்க சைக்கடெலிக்காக மாறினாங்க. எலனர் ரிக்பி, எல்லோ சப்மரின்னு ஒரு அனிமேஷன் இருக்கும் யூடியூப்பில் பாருங்கள். எல்லோ சப்மரின் அவங்க பேண்டு நல்ல பெஸ்ட்டு சைக்கடெலிக் ஆல்பம் அது. சைக்கடெலிக் ஃபர்ஸ்னு ஒருத்தங்க இருந்தாங்க, ஜிம்மி ஹென்ட்ரிக்ஸ்ன்னு இருந்தார், மிகப்பெரிய ஒரு சைக்கடெலிக் கிட்டாரிஸ்ட். அவர் உட்ஸ்டாக் ஃபெஸ்டிவலும் நடந்துச்சு, அதை பாருங்கள். சைக்கடெலிக் பேண்ட் சொன்னால் சொல்லிட்டே போகலாம். ஜானிஸ் ஜோப்ளின் இருந்தாங்க, ஜெஃபர்சன் ஏர்ப்ளேன் அதை ஒயிட் ரேபிட்னு ஒரு பாட்டு இருக்கும், சூப்பர் பாட்டு, அதெல்லாம் கேளுங்க. ட்ரிப் ஆகிட்டே இருங்க. சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் ட்ரக் அப்யூஸ் போய் வேணால் அவங்க ஆர்ட் வழியாகவே நீங்கள் ட்ரிப் ஆகலாம். புக்கே ஒரு ட்ரிப்பு தான். புக்கு பிடிக்கணும் தெரியும், புக்கே ஒரு ட்ரிப்பு. ஒரு புது புக்கை வாங்கி கையில் வச்சு அப்படியே பேப்பரை பார்க்கும்போது ஒரு ட்ரிப்பு ஒன்று ஆகும். அதெல்லாம் உங்களுக்கு ஃபக்கர்ஸ் படித்து பார்த்தீங்கன்னா புரியும். ஐ எம் டெல்லிங் யூ புத்தகங்கள் நிறைய படிங்க. அது ஒன்றும் உங்களுக்கு இன்டெலெக்சுவலாம் புண்டெல்லாம் ஆக்க வேண்டாம், உங்களுக்கே நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தரும் எங்கேயோ ரஷ்யாவில் இருக்கிற ஒரு தஸ்தோவ்ஸ்கி வந்து ஒரு 50 வார்த்தையில் உங்களை அழ வைக்கிறான்னா அதுதான் ட்ரிப்பு. வி ஹியூமன்ஸ் கேன் கம்யூனிகேட் அக்ராஸ் த நேஷன்ஸ் த்ரூ வேர்ட்ஸ் ஃபக்கர்ஸ். That's our mystery. That's our reason for surviving all these fucking years. தோரா இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. That's tripping by art. ட்ரிப். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 1 hour ட்ரிப் ஆகிருங்க. நான் நிறைய பாடல்கள்லாம் கேட்குறதெல்லாம் என்னென்னா, எந்தெந்த நாட்டில் யாரெல்லாம் இருக்கா, இனி எவ்வளோலாம் இருக்குன்னு கேட்க அந்த தேடலே உங்களுக்கு ட்ரிப் ஆகிரும். ஓ இவ்வளோ இருக்கா, இவ்வளோ பேர் இருக்கா உலகத்தில், இவ்வளோ பேர் இருக்காங்களா, யாருக்கும் தெரியாமல் எங்கடா இருந்தீங்கன்னு தேட அதுவே ஒரு ஜேர்னி. உங்களுக்கு மற்றதெல்லாம் மறந்துடும் உங்களுக்கு. அதனால் திருப்பி சொல்கிறது. அப்புறம் பாட்காஸ்ட்டில் நன்றி. 25 பாட்காஸ்ட் தாண்டிட்டேன். ஸோ ஃபேவரட் பாட்காஸ்ட்லாம் கேட்டிருந்தேன். எல்லா பாட்காஸ்ட்டையுமே சொல்லியிருந்தீங்க, எதுவுமே மிஸ் ஆகலை. சோலோ பாட்காஸ்ட்டுக்கான வரவேற்புகள் ரொம்ப ஹாப்பி. அது எனக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குது. இன்னொரு சைடை சொல்கிற மாதிரி இருக்கு, கூட கம்யூனிகேட் பண்ண முடியுது. குரூப் பாட்காஸ்ட் ஆக்சுவலி ஜாலி, அதை உட்காந்து சும்மா ஜாலியாக பேசுவோம், அரட்டை தான் குரூப் பாட்காஸ்ட். சரி என்னோட இதுவாக சோலோவில் வந்து மனசில் இருக்கிறதுன்னு சொல்லுவோம், புதுசாக நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், நிறைய பேர் தெரிஞ்சுக்க ஆசைப்படலாம். இந்த நேம்ஸ் ட்ராப்பிங் மானுங்க நிறைய பேர் பார்க்கலாம். நீங்கள் இவரை படிச்சிருக்கீங்களா, உங்களுக்கு ஆண்ட்ரி டர்கோஸ்கி தெரியுமா, ஃப்ரான்ஸ் காஃப்கா உங்களுக்கு நீங்கள் தெரியாதா, என்ன ப்ரோ புக்கு படிக்கிறேன்றீங்க, காஃப்கா இந்த மாதிரிலாம் இவனுங்களாம் நான் சீன் போட்டு போடுறது. த நேம்ஸ் ட்ராப்பிங் பாருங்கள். வம்புக்குனே ஒரு 10 பேரை கற்றுப்பானுங்க, அதை எடுத்து அங்கங்கே நீங்கள் குரூப்பில் சொல்லுவாங்க. உங்கள் இதிலே தெரியும், பேசிகிட்டே இருப்பீங்க. ப்ரோ நீங்கள் இந்த சீரிஸ் பார்த்துருக்கீங்களா, பிரேக்கிங் பேட் பார்க்கலையா, ப்ரோ பிரேக்கிங் பேட் நீங்கள் பார்க்கல, ஓ ஷிட்டு மாட்டேங்க பார்த்தா இருடா நான் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்க்குறது என் தப்பு கிடையாது, நான் வெப் சீரிஸ் வர்றதுக்கே இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இந்த கும்பல் வந்து ஓக்கல் வழி இல்லை. இந்த பேர்லாம் சொன்னால் நான் நான் ஜீனியஸ் புண்டன் காட்டிக்கிறேன், இது இல்லை. இது என்ன சொல்கிறது, ஷேரிங். பாருங்கள் இதை பார்த்தேன், இது இப்படிலாம் இருக்காங்க பாருங்கள், நீங்களும் பாருங்கள், நீங்களும் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்டலாம் இதை சொல்லுங்கள், அவ்வளவுதான். ஏன்னா உலகம் பெருசு, நிறைய பேர் வெளியில் வந்து உண்மையை சொல்லி யாருக்கும் தெரியாமல் காணா போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் தேடுறதா நம்ம வேலை. அதனால்
இது ஒரு இது ஒரு இது ஒரு அன்பால் இயங்கும் ஒரு பாட்காஸ்ட். எப்படி சிட்டவுன்ரா வந்து இந்த லாக்டவுன் எதாவது வருதா, இல்லை ஏதாவது இந்த லாக்டவுன் போடுறாங்களா, தேர்தலுக்கு அப்புறம் ஒரு பிளான்னால அடுத்த பாண்டிச்சேரி டேட்டோ, மதுரை டேட்டோ, கோயம்புத்தூர் டேட்டோ சீக்கிரம் எல்லாம் அப்டேட் பண்ணுறோம். அதனால ஒரு பிரேக் இருந்துச்சு. ஸோ அடுத்த படத்துக்கான கதை வேலைகள் போயிட்டுருக்கு. அப்புறம் டெம்பிள் மேக்கி வீடியோஸ் வந்து சீக்கிரம் வந்துடும். நான் பாட்காஸ்ட்லாம் போயிட்டீங்களான்னு கேட்குறாங்க. வீடியோஸ் வந்து பசங்கள்லாம் திருப்பி பேக் டு ஃபார்ம் வந்துக்கிட்டு இருக்காங்க. வீடியோஸ் தொடர்ந்து வரும். அதுக்கப்புறம் உங்களோட வாய்ஸ் மெசேஜஸ் அதை வந்து ஆங்கர் ஆப்பில் போனீங்கன்னா ஒர்க்லோலிக்குள்ளே வாய்ஸ் மெசேஜ் எங்கள் ரிப்ளையாக அனுப்பலாம். அதை அனுப்புங்க. இட் வில் மேக் மீ ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி. ஸோ லெட்ஸ் ட்ரிப் ஃபக்கர்ஸ், லெட்ஸ் ட்ரிப் அண்ட் சர்வைவ் அண்ட் ஃபக்கிங் சில். நன்றி. இது உங்கள் விஜயவர்தராஜின் ஒக்கலொலி. விஜய் வரதராஜ் ஒக்கலொலி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜயவர்தராஜின் ஒக்கலொலி. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वकलोली का पॉडकास्ट ये कहना है. Hello, I'm from Hyderabad. So நான் ரீசெண்டாக தான் பாட்காஸ்ட் கேட்க ஆரம்பித்தேன். இட் இஸ் எக்ஸ்ட்ராடினரி டு பி வெரி ஆனஸ்ட். அதாவது ஐ அஸ்பயர்ட் அட் சம் பாயிண்ட் உங்களை மாதிரி எனி டாபிக் அண்டர் த சன் அப்படி பேசணுன்னு நினச்சேன். பட் அஃப்கோர்ஸ் அவ்வளோ நம்மளுக்கு அறிவோ இல்லை. ஆனால் நீங்கள் பேசுகிறது கேட்கும் போது இட் மேக்ஸ் மீ வாண்ட் டு லேர்ன் மோர் அண்ட் மோர், ரீட் மோர் அண்ட் மோர். ஸோ தேங்க்யூ. கீப் டூயிங் த குட் ஒர்க். வணக்கம் தலை. அமர் உச்சிஹா. ஒரு ஃப்ரெண்டின் மூலமாக கேள்விப்பட்டு ஒரு 8 வருஷமாக டெம்பிள் மங்கீஸோட தீவிர ஃபாலோவராக இருக்கிறேன். வெறுமை சூழ்ந்த வெளிநாட்டு வாழ்க்கையில் உங்களோட பாட்காஸ்ட் எல்லாமே ஒரு பெரிய ஆறுதல். உங்களோட சோலோ பாட்காஸ்ட்டோட எனக்கு ரொம்ப ஃபேவரேட்ஸு. உங்களோட மிட்லைஃப் கிருஷ்ணமூர்த்தி, தாவோயிசம், இது ரெண்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆர்ட் ஆஃப் த அனானிமஸ் வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபீல் கொடுத்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லாத்துக்கும் மேலே ஓஷோ, நெவர் பார்ன் நெவர் டைடு. உங்கள் பேச்சை கேட்டு அந்த சில ஓஷோ வீடியோஸை பார்த்து ஒரு சின்ன பயம் வந்துருச்சு. அதனால் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஓஷோவில் செட்டில் ஆகிடலான்னு முடிவு பண்ணி தள்ளி வச்சாச்சு. உங்களோட கதை சொல்லி விஜய் வரதராஜன் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் தலை. அதை அடிக்கடி போடுங்க. என்றும் எங்கள் அபிமான கதை சொல்லி மென்மேலும் வாழ்க்கையில் வளர வாழ்த்துக்கள்.